அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பரமத்தி வேலூர்லிருந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவு எதற்காகன்னா, வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி ஒருவருக்கு எந்த மாரி ஒரு மாற்றத்தையும், ஒரு ஏற்றத்தையும், ஒரு தடுமாற்றத்தை குடுக்குமா? அப்படின்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்கிறதுனால், இந்த சனிப்பெயர்ச்சி பலனை 12 ராசிக்கும், அதாவது முதல் ராசியாக வரக்கூடியது மேச ராசி. அந்த மேச ராசிக்கு சனி பகவானோட விரயச்சனியாக வருகிறது. இந்த சனி எந்த காலகட்டத்தில் பயிற்சியாகிறார் என்ற ஒரு நிலைப்பாடு வேணுமல்ல. ஏன்னா, இந்த சனி பகவான் 29/3/2025 உதய நாளிகை 29 நாளிகை 7 வினாடி. அதாவது இரவு மணி 9 மணி 44 நிமிஷத்துக்கு சனி பகவான் இப்ப கும்பராசியில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கார். அடுத்தது மீன ராசிக்கு போறார். பங்குனி மாசம் 15ஆம் தேதி. சனிக்கிழமை அன்றைக்கே பயிற்சியாகிறார். அப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும்? விரயச்சனியா வருகிறது. சனி ஆதிபத்தியம், மேச ராசிக்கு சனி ஆதிபத்தியம் எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்? ஏன்னா மேச ராசிக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அதுதாங்க முக்கியமான ஸ்தானமே. ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே தொழில் ஸ்தானம் முக்கியம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி வரக்கூடியவரே சனி பகவான். அடுத்தது லாபஸ்தானம். இந்த 2க்கும் ஆதிபத்திய பெற்ற உள்ள ஒரு கிரகம் மேசத்துக்கு. அது போய் விரயமாகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப விரயங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, சந்திரனுக்கு முன்னும் பின்னும் உங்க ராசிக்கு முன்னாடி சனி பகவான் வந்தா விரயம். உங்க ராசியில சனி பகவான் இருந்தா ஜென்மச்சனி. உங்க ராசிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, அதாவது 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, அது குடும்பச்சனி அப்படிங்கிற மாதிரி 7.5 ஆண்டுகள் இந்த சனி பகவானோட நிலை. இப்ப மேச ராசிக்காரங்களுக்கு திருக்கணிதப்படி, அதாவது திருக்கணிதங்கிறது ஜாதகம் பார்க்கிறவங்களுக்கு இது சரியா பலன் வரும் என்பதற்காக திருக்கணிதப்படி இந்த பேச்சு பலன் வச்சுங்களேன். அப்ப இந்த சனி பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலாபலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. விரயச்சனிங்க கண்டிப்பாக 100% விரயங்கள் வருங்க. செலவினங்கள் அதிகமா வருங்க. ஏன்னா சனி பகவான் தொழில் ரீதியாகவும், லாப ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் விரயத்துக்கு போயிடுச்சுங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது. அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரயங்கள், தன விரயங்கள், பணம் காசுகள் சேர்றது, அதாவது தொழில் எவ்வளவு பணம் வந்தாலும், லாபம் வந்தாலும் எல்லாம் விரயமாகும்னு சொல்லுதுங்க. உங்க ராசி பலன். அதாவது சனி பயிற்சியோட பலன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுவது எப்படி? ஏன்னா 12ஆம் இடம் என்பதே சயான சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் தாங்க. நிம்மதியான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 12ஆம் இடம். அந்த நிம்மதியான ஒரு தன்மைக்கு சனி பகவான் போய் அங்க உட்கார்ந்துட்டார். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துரும் மேசராசி.